வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான பீன்ஸு கேரட்டு காம்போயில் ஒரு மரக்கறி முட்டை போட்டு ரொம்ப வித்தியாசமாக சுவையாக ஹெல்த்தியாக எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் பீன்ஸும் கேரட்டும் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த சைடெல்லாம் கட் பண்ணி தோல் கேரட்டில் நீக்கி நம்ம இந்த அளவில் பீன்ஸை இந்த மாதிரி நம்ம சிறுசாக கட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த அளவில் நம்ம பீன்ஸை கட் பண்ணி எடுத்திருக்கோம். மொத்தமாக கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள், பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மரக்கறி கூட்டு வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அது கூட கேரட்டை பாருங்கள், நம்ம இது மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி அதை இன்னும் நைஸாக கட் பண்ணிவிட்டு டைமண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். நிறையவங்க இந்த மாடலில் செய்வாங்க, சிலவங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் நான் இது போட்டிருக்கேன். அது எப்படி பண்ணலான்னு சொல்லி ஈஸியாக பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரி நம்ம நைஸாக கட் பண்ணி அதை டைமண்ட் பீஸ் மாதிரி கட் பண்ணி எடுக்கலாம். இது கட்டியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த அளவில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, பண்ணி பாருங்கள். நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், ரெண்டு கலர் காம்பினேஷனும் செமையாக இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ சட்டி சூடானதும் அதில் கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நம்ம எடுக்கலாம், இல்லைன்னா மீடியம் சைஸ், இல்லைன்னா பெரிய சைஸ் எடுத்து நம்ம அதை கட் பண்ணி இந்த அளவில் கட் பண்ணி எடுக்கணும். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுக்கலாம். அது கூட கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சிறுசாக கட் பண்ணி அதை போட்டுட்டு நம்ம உள்ளியும் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். இப்போ மரக்கறி கட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து போடலாம். நான் ஈவினிங்கே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் பாக்ஸில் வைப்பேன். ஏன்னா காலையில் 5:30க்கு சமைக்கும்போது பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு நமக்கு கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது லேட் ஆகும். அதனால் நான் ஈவினிங்கே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எடுத்து ஒரு 1/2 hour வெளியே வச்சுட்டு அது கூல் போனதுக்கப்புறம் தான் நான் அதை யூஸ் பண்ணுவேன். இப்போ நம்ம அதை உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதை பொத்தி வைக்கலாம். இப்போ நல்லா வெந்து கிடைக்கணும். மரக்கறி எப்போவுமே ஆஃப் ஆயில் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு அளவுக்கு வெந்ததுமே நம்ம மசாலாவை ரெடி பண்ணி போடலாம். அதுக்கு 2 பல் பூண்டு, 4 சின்ன பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், பெருசுன்னா 2 எடுங்க. அதுக்கப்புறம் ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் முழு தேங்காயில் பாதி தேங்காய் எடுத்து நம்ம அதில் தண்ணி ஊற்றாமல் இதை அரைக்கணும். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஜீரகமும் போட்டு கொடுக்கலாம். ஜீரகம் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். மஞ்சளும் அது மாதிரி 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஏன்னா இது எல்லோ கலராக காட்டக்கூடாது, லைட் எல்லோவாக இருக்கணும். இந்த மாதிரி குறவரப்பாக அரைச்சி எடுக்கலாம். எடுத்துட்டு நம்ம மரக்கறியெல்லாம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம மசாலாவை போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கிளறி கொடுக்கலாம். இதோட ஸ்பெஷல் என்னான்னு பார்க்கலாம். இந்த கூட்டோட ஸ்பெஷல் இப்போ நம்ம உப்பு போடாததுனால கொஞ்சம் உப்பு போட்டு கொடுக்கலாம். இது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசிபி உண்டு. அது என்னான்னு பார்க்கலாம். இனி இப்போ நமக்கு இந்த பச்சை வாசனை போனதுமே நடுக்க நம்ம கொஞ்சம் இடம் விட்டு கிளறி விட்டு கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஆயிலை ஊற்றலாம். ஏன்னா இது நான் முட்டை இதில் போட போகிறேன். நம்ம தேவைக்கு 2 முட்டை 3 முட்டை எத்தனை வேணாலும் போடலாம். இப்போ முட்டை நான் 1 போட்டிருக்கேன். ஏன்னா மசாலா நிறைய எடுத்ததுனால ஒரு முட்டை போட்டிருக்கேன். அதில் லைட்டாக உப்பு போட்டு அந்த முட்டை நல்லா வேகணுங்கண்ணே. வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை கிளறி விடணும். இல்லைன்னா அது மரக்கறியில் பிடிச்சா மரக்கறியிலேருந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும்.
அதனால் நம்ம நடுக்க போட்டு அதை வெந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறினதுக்கப்புறம் தான் அந்த மரக்கறி கூட நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விடணும். நீங்கள் இது மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க கண்டிப்பாக வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முட்டை இருக்கிறதுனாலையும் அதோட டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்லையும் வீட்லேயும் பண்ணி கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள், அதோட கலர் காம்போயே செம்மையாக இருக்கு இல்லையா? டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டாக தான் இருக்கும். பார்த்தீங்களா? கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.